இது என்னங்கய்யா வெள்ளையாக இருக்குது? என்னங்கிறீங்க வெள்ளையாக இருக்குது? இது தேங்காய் எண்ணெய், பால் புளியறது. பாலை புளிஞ்சு அதை எரிக்கிறது. எரிச்சு அதில் மூலிகை போடும். இந்த மூலிகை என்ன ஒன்று சேரும், தெரியுதா? பால் வந்து எண்ணெயாக ஆகுமா? ஆமாம், பாலை புளிஞ்சிருவோம். ஃபஸ்ட்டு பாலை புளிஞ்சு அதை அடுப்பில் வச்சு எரித்து எண்ணெயை இறக்கிடுவோம். எண்ணெயை இறக்கிடுவோம். இறக்கிட்டு இந்த வெள்ளையாக இருக்கா? வெள்ளையாக தான் இருக்குது. இருக்கா? அதே கீழே இருக்கு பாருங்க அந்த மூலிகைலாம். ஆமாம், பச்சையாக இருக்கு. கையை விட்டா சுடாது. ஆமாம், சுடல. எல்லாருமே உள்ளலாம். எல்லாரும் உள்ளலாம். கையை விட்டா சுடாது. ஆமாம், அது இது அப்படியே பாலாக ஊற்றி அந்த மூலிகை போட்டுருவீங்க? அப்படியே இல்லை, பாலை ஃபஸ்ட்டு புளிஞ்சு எரிச்சிருவேன். எரித்து எண்ணெய் ஆக்கிடுவேன். ஏன்னா அந்த பாலில் உள்ள சக்கைங்கள் இருக்கும்ல, அதனால சட்டி நிறைய நிறைஞ்சிரும். அதனால புளிஞ்சு பாலை எரித்து எண்ணெயை இறக்கிடுவோம். அதை மறுபடியும் ஆற விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி இதெல்லாம் சாரா புளிஞ்சு பல மூலிகைலாம் கொண்டு வந்து போட்டு சாரா புளிஞ்சு வெறும் மூலிகை போட்டால் எண்ணெயை குடிச்சிடும். எண்ணெய் விலை கூட விற்கதா? தேங்காய் கண்ணம்னு தெரியாமல் விற்கிது ரேட்டு. எரிக்க அது தேங்காய் எண்ணெய் ஆகிடுங்களா? ஆமாம், பால் இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் சுண்டி போய் தேங்காய் எண்ணெய் தண்ணி படாமல் புளியணும். தண்ணி படாமல். அதனால தான் பெரிய பெரிய புண்ணெல்லாம் ஆகும். புண்ணாக இருந்தாலும் ஊற்றலாம். தேங்காய் குறையும். தேங்காய் எண்ணெய்க்கு புண்ணெல்லாம் அறியும். அதே பொதுவாகவே இயற்கையாக வர்ற நோய் இயற்கையான மருந்துகள் கேட்கும். செயற்கையாக வர்ற நோய்க்கு இயற்கையாக மருந்து கொஞ்சம் சிக்கல் தானே. சிக்கல் தானே? ஆமாம், லேட்டாக கேட்குமா? ஆமாம். கோழி முட்டையே வந்து இப்போ வளைவலியில் பாருங்கள் புதுசாக உற்பத்தி பண்ணுறான் கோழி இல்லாமல். முன்னாடி மரபணு மாற்றப்பட்ட கோழிகள்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ நெகிழி குலைமம் இது மாதிரி ஒரு இதை வச்சே செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க. அப்புறம் அதை சாப்பிட்டு அது வெளியில் வராதுல்ல. செயற்கை முட்டைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? இந்த வளைவலியை பார்த்து தான். எனக்கு படிப்பறிவு கிடையாதுங்க. வளைவலியை பார்த்து சொல்கிறோம். அவங்க நான் வந்து இதை வளைவலியில் வர்றதை அதை என்னமோ கம்ப்யூட்டரில் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க, கணினி மூலமாக. நான் நம்ம யார் சொன்னா ஒரு சில பேர் செஞ்சதான் நான் செய்கிறேன், அவ்வளோதான். இது தைலம் மாதிரி ரெடி ஆகணும் அப்படி? ஆமாம், இது தைலம் மாதிரி ஆகிடும். தேய்க்கிற அளவுக்கு ஆகிடும். வலி வீக்கம், வெட்டுக்காயம், சொற்சிறங்கு, தூச்சிட்ட புண்ணு, சேர்லையே பொழுதுக்கும் உட்காந்துருப்பாங்க, இந்த முள்ள ரொம்ப வலிக்கும். ஆமாம், அதுக்கெல்லாம் தடவணும். கேட்கும். ஒரு 10 நாள் தடவைனா மாற்றம் தெரியுங்களா? பலனை எதிர்பார்க்கக்கூடாதுங்க எதுவுமே. கடமையை செஞ்சால் அது நம்ம கடமையை செய்கிறோம். இந்த பாருங்க கேட்கும் தான். இந்த பாருங்க நான் பொய் சொல்கிறேன்னா, இந்த பாருங்க அடுப்பை பாருங்க தெரியுதா? எரிஞ்சிட்ருக்கு. தெரியுது. இந்த பாருங்க தள்ளன்னு கொதிக்கிட்டு தான் எடுக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? சூடு பண்ணி தடவணுமா இல்லை அப்படியே தடவலாம்? அப்படியே தடவலாம். அப்படியே தடவலாம். டிரைவர் பிரேக்கை மிதிக்கிறாங்க, நீ வண்டி நிற்கும் தான் மிதிப்பாங்க. அதை அறுத்துக்கிட்டு போனால் அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் மருந்து கொடுக்குறோம். தடவி பாருங்க, நம்பிக்கை இருந்தால் தடவுங்க, இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே. இதில் என்ன இருக்குது? நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரனாக போகிறது கிடையாது. இந்த ஒரு குண்டானில் எரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க? மிஞ்சி போனால் ஒரு 20 போத்தல் விழுவோம். ஆமாம், 20 போத்தல் எவ்வளோக்கு விற்றுற போகிறேன்? இது இன்னும் இப்போ ஒரு மாதம் ஆகும். நான் மறுபடியும் இதை தயார் பண்ணேன். ஒரு மாதத்துக்கு குடும்பம் கஞ்சி குடிக்கணும், 4 எண்ணம் தெரியணும், சம்பாதிக்கணும், பிள்ளைங்க சாப்பிட்ணும்ல. ஆமாம், இதை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன்? இந்த கேக்கும் தானே எரிக்கிறீங்க? அப்புறம் கேக்கும் எரிக்கிறேன். ஒரு 10 பேருக்கு கொடுக்கணும்னா ஒரு 7 பேருக்கு உடனே நல்லா போயிடும். ஒரு 2 பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்னாகும், 2 பேருக்கு போகாது. இதுதான் இயல்பு, மருத்துவத்தினுடைய இயல்பு. எல்லாரும் கொடுக்குறது எல்லாருக்கும் ஒன்றே கேட்டுருதா? ஆமாம் ஆமாம், இப்போ அதுதான். முறைப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுட்டேன். இங்கிலீஷ் முறைப்படி இருக்காங்கிறது இந்த வரைக்கும் சோதிச்சும் பார்த்துட்டேன். அந்த வரைக்கும் வலி மாத்திரை ஏமாத்தலை நான். சரியா? அது வாங்கி நம்பிக்கை இருந்தால் நல்லா போயிடும். ஒரு நம்பிக்கையில் தடவணும். அப்புறம் சரி, காலில் தடவிக்கலாம், கையில் தடவிக்கலாம். நானும் பயன்படுத்தி தான் தடவுறேன். ஒன்றும் ஏமாத்தலை. வரும் அந்த கையும் தான் போடுறேன். சுடலாம் உங்களுக்கு. வலி மாத்திரை போட்டாலும் அந்த அந்த நேரம் கேட்குது. சாப்பிட்றது அதெல்லாம் குறை கூடுறதுக்கு வேலை இல்லை. அது அவரவர் விருப்பம். ஆமாம், அதை விட இது உள் உபாதை பண்ணாமல் எண்ணெய் வாங்கி தடவைனா நல்லா பெனிஃபிட் தான். வெளில தடவை வெளி உபயோகத்துக்கு மட்டும்தான், உள் உபயோகத்துக்கு கிடையாது. சரிங்க. ஆமாம், சரிங்க, நன்றிங்க. நன்றி.